திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு. தமிழகத்துல வெயில் எப்ப தனியும், நடப்பு சீசன்ல மழை எப்படி இருக்கும் என்பது பற்றி வானிலை ஆர்வலனோடு கருத்தோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. ஏற்கனவே அந்தமான் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மாதமே தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தற்போது கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது சொல்லியிருக்கு. தமிழகத்தின் சில பகுதிகள் மற்றும் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களுக்கு மழையை தரக்கூடியது இந்த தென்மேற்கு பருவமழை தாங்க. ஆனாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவே மழைப்பொழிவை பெறும். குறிப்பாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இதன் மூலமாக நல்ல மழை பொழிவானது கிடைக்கும். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட முக்கிய அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய நீர் இந்த பருவமழையே சார்ந்திருக்கின்றது. காவிரி, முல்லை பெரியாறு போன்ற அணை விவகாரங்களில் நாம் அண்டை மாநிலங்களை சார்ந்துதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. அந்த மாநிலங்களோ தற்போது தென்மேற்கு பருவமழையை சார்ந்தே இருக்கின்றன. நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 70% மேற்பட்ட பகுதிகள் இந்த தென்மேற்கு பருவமழை காரணமாகவே மழையை பெறுகின்றன. தமிழகம், புதுவை உள்ளிட்ட சில பகுதிகள் மட்டுமே வடகிழக்கு பருவமழையை சார்ந்து உள்ளது. முக்கிய அணைகளை பொறுத்த வரைக்கும் நம் தமிழகத்தில் தற்போதைய நீர் இருப்பு அணைகளில் எப்படி இருக்கு அப்படின்னா, கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்த நீரின் அளவை ஒப்பிடும்போது சுமார் 50% மட்டுமே தற்போது உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்துக்கு இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே இந்த முறை இருக்கும் என்றும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது சொல்லிவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் தற்போது அக்னி நட்சத்திரம் முடிந்தும் கோடை வெயிலானது கொளுத்தி எடுக்கின்றது. வெப்ப அலையால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் மழை எப்படி இருக்கும், விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும், நம்மிடையே வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன் நினைக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பு இருந்தமைக்கு நன்றி. இப்போ ஜூன்லேயும் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும், வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த சூழலில் இப்போ கேரளாவில் பருவமழை தொடங்கி இருக்குன்ற போது தமிழகத்தில் இந்த வெப்பமானது குறையுமா தனியுமா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? குறிப்பா பார்த்தோம்னா கேரளால தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சென்னையின் மீனம்பாக்கத்தை பொறுத்தளவுக்கு கடந்த 2 வாரங்களாக 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் பதிவாகிட்டு இருக்கு. அதே நிலைதான் வரக்கூடிய நாட்கள்லையும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவானாதான் நமக்கு தமிழகத்துல சற்று மேகமூட்டமான சூழல், இங்கு வெப்பச்சலன மழை தீவிரமடைவது போன்ற நிலை உருவாகும். ஆனா தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் அடுத்த 10 நாட்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு தாழ்வு பகுதி உருவாவதற்கோ அல்லது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கோ ஒரு சாதக சூழல் இல்லை. அப்படி பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பகல் நேரத்துல நீடிக்கக்கூடிய அந்த வெப்பமான சூழல் தொடரும். மாலை இரவு நேரங்கள்ல ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை என்பது பதிவாகும். இது வரக்கூடிய நாட்கள்ல கடலோர மாவட்டங்களையும் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் நமக்கு உள் மாவட்டங்கள்ல மட்டுமே வெப்பச்சலன மழை பதிவானுச்சு. இனி வரக்கூடிய தினங்கள்ல கடலோர மாவட்டங்களையும் அந்த இரவு நேர வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி விவசாயிகளுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மேட்டூர் அணை திறக்கப்படுமா அப்படிங்கிறது தான். இப்போ இந்த முறை வானிலை அதுக்கு சாதகமா இருக்குமா எப்படி? இப்ப தற்போது பார்த்தோம்னா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் என்பது 79 அடி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 41 டிஎம்சி தண்ணீர் தான் இருக்கு. கடந்த ஆண்டு இதே நாள்ல 112 அடி நீர் இருப்பு இருந்துச்சு. அதே போல கர்நாடக அணைகளின் நீர் இருப்பை பார்த்தா நமக்கு 3 1 பங்கு நீர் இருப்பு தான் தற்போது முக்கியமான அணைகளான கபினி, KRS மற்றும் ஹேமாவதி போன்ற அணைகள்ல இருக்கு. இந்த சூழல்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கோ அல்லது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிக கனமழை பதிவாவதற்கோ தற்போதைக்கு வாய்ப்பு தெரியல. அப்படி இருக்கும் சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல மேட்டூர் அணை என்பது மேலும் அதிகரிக்குமா என்பது கேள்விக்குறியதான் இருக்கு. அப்ப குறுவை சாகுபடிக்கு திட்டமிட்டுள்ள விவசாயிகள் என்ன செய்யணும்? குறிப்பா நமக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா என்பது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட 40 டிஎம்சி தண்ணீர் தான் இருக்கு. இது ஒரு நாளுக்கு ஒரு 10,000 கனஅடி தண்ணீர் திறந்தாலே ஒரு 30 நாட்களுக்குள்ளாகவே நமக்கு ஒரு 40 டிஎம்சி தண்ணீர் என்பது சரியாக இருக்கும். அப்படி பார்க்கும் போது நமக்கு குறுவை விவசாயிகள், அதுவும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தென்மேற்கு பருவமழை குறைவா பதிவாகும், இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நீடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுறதுனால மேட்டூர் அணையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய குறுவை விவசாயிகள் சற்றே யோசிப்பது நல்லது. அதே சமயத்துல நிலத்தடி நீர்மட்டம் இருக்கு அல்லது பண்ணை குட்டை போன்ற மாற்று ஏற்பாடு இருக்கு, அப்படி இருக்கக்கூடிய வடக்கு டெல்டா விவசாயிகள் தாராளமாக குறுவை பணிகளை மேற்கொள்ளலாம். ஆனா மேட்டூர் அணை மட்டும்தான் பிரதான எதிர்பார்ப்பு, எனக்கு நீர் ஆதாரம் அப்படின்னு இருக்கக்கூடிய விவசாயிகள்
சற்றே யோசித்து முடிவெடுப்பது நல்லது. இப்ப 150 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு வறட்சியும் வெப்பமும் வந்து இருக்கும் அப்படின்னு உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இப்ப உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும்? குறிப்பா நம்ம ஜனவரி மாதம் முதலே நம்ம பதிவு செய்து வருகிறோம் அந்த சூப்பர் எலினோ நிகழ்வு இந்த ஆண்டின் பிற்பகுதியில உருவாகும் அப்படின்னு. அதாவது அக்டோபர் மாதம் அந்த சூப்பர் எலினோ உருவாகுது. இது கடந்த 150 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு தீவிரமான சூப்பர் எலினோவா இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது உலக அளவுல வெப்பத்தின் தாக்கமும் உலக வெப்பநிலையும் வெப்ப அலைகளின் தாக்கமும் அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலகட்டத்திற்கு அதிகரித்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பிட்ட இடத்துல வறட்சியையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதீத மழைப்பொழிவையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ குறிப்பிட்ட இடத்துல அதிக மழை பொழிவுன்னு சொன்னீங்க. இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் கடந்த முறை வந்து ஒரே இரவில் வந்து மழை வந்து கொட்டி தீர்த்து வெள்ளக்காடாச்சு. அந்த மாதிரியான சூழல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த எல்லினோவோட இம்பாக்ட் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்தியாவையே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2 பருவமழை, தென்மேற்கு பருவமழை பெரும்பாலான மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை எல்லினோவின் தாக்கத்தினால பெரிதாக பாதிக்கப்பட்டு இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவையும் சில மாநிலங்கள்ல மழைப்பொழிவு பொய்த்து போறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு 2015 ஒரு சூப்பர் எலினோ ஆண்டு, அதே போல 1997, 1982 போன்ற அனைத்து சூப்பர் எலினோ ஆண்டுகளுமே நமக்கு தமிழகத்துல சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை தான் கொடுத்திருக்கு. ஏன் நமக்கு 2023 மிக்ஜம் தூத்துக்குடியில பதிவான 100 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அது கூட ஒரு வலு குறைந்த எலினோ ஆண்டு தான் என்பதையும் நம்ம நினைவு கூறணும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் அதிகமான கோடை நாட்கள், வெப்பமான நாட்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை குறைவாக பதிவானாலும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல அதீத மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வானிலை தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி ஹேமச்சந்திரன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.